ஓகே. இப்போ இந்த நம்பர் ரிப்பன்ல உள்ள ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு இதில் 1 2 3 4 5ன்னு நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணதும் இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா செல்லோடைய ரைட் சைடுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுற நம்பர் ரைட் சைடில் இருந்தால் அது நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இதுவே இப்போ நான் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. நமக்கு எது தேவையோ அந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு கொடுக்குறேன். இப்போ இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா செல்லோடைய லெஃப்ட் சைடுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நான் ஜென்ரல்னு கொடுத்தேன்னா ஆஸ் யூஷுவல் ரைட் சைடுக்கு வந்துடும். இதுவே இப்போ நான் இந்த கமாவை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் அப்படின்னு செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அமௌண்ட் எனக்கு கரன்சியில் வேணும்னா இந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணால் கரன்சியாக மாறிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம் புக் சேல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதில் இந்த அமௌண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு டாலர் சிம்பிளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் ப்ராப்பராக டாலருக்கு மாறிடுச்சு. இல்லை எனக்கு இது வந்துட்டு இந்தியன் ருப்பீஸில் வேணும் அப்படின்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மோர் அக்கௌண்டிங் இல்லைனா கரன்சி இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எதில் வேணாலும் போய்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுத்துட்டு டாட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல்ஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1ன்னு கொடுத்தா 1ன்னு மாறும். ஸோ இந்த மாதிரி நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக ருப்பீஸில் மாறிடுச்சு. அடுத்து இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் டெசிமலை கிளிக் பண்ணியும் நாம் டெசிமல் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டைம் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டைம் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைம் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு.